ஆயுத நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்து பல சாதனை படிகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்திய அரசியலுடைய ஒரு வருத்தத்துக்குரிய, ஒரு அவமானத்துக்குரிய கூறாக தொடர்ந்து இருப்பது ஊழல். நாடு சுதந்திரம் அடைந்த முதல் ஆண்டுகள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சிறிதும் பிரம்மாண்டமான பல ஊழல் புகார்களை, பல்வேறு ஊழல் வழக்குகளை இந்த தேசம் பார்த்து வருகிறது. அனைத்தும் நிரூபிக்கப்பட்டவையா என்றால் அது நிச்சயமாக ஒரு தனி விவாதத்துக்குரியது. அரசியல் மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஊழல் விவகாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வேறு வகையாக முடிந்திருக்கிறது, தனிக்கதை. பல தேர்தல்கள்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் விவகாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தேர்தல்களையே அடியோடு மாற்றி புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. தேசிய அளவுல போஃபர்ஸ் விவகாரமாகட்டும், 2G விவகாரமாகட்டும், கோல்கேட் விவகாரமாகட்டும் பல தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டா திமுக அரசு மீதான ஒரு சர்க்காரியா கமிஷனுடைய குற்றச்சாட்டுகள், ஜெயலலிதா மீதான பல்வேறு ஊழல் வழக்குகள், இவையெல்லாம் தேர்தல்களை புரட்டி போட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஊழல் ஒரு காரணியாக இருக்க போகிறதா? இந்த தேர்தலிலும் ஊழல் புகார்கள் வாசிக்கப்படுகின்றன. பரஸ்பரம் கட்சிகளால் ஒருவர் மீது ஒருவர் வாசிக்கப்படுகின்றன. அன்று நீங்கள் செய்தீர்களே, இன்று நீங்கள் செய்தீர்களே என்று கட்சிகள் ஒருவருக்கொருவர் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். இந்த தேர்தலில் ஊழல் எந்த அளவுக்கு ஒரு காரணியா, ஒரு ஃபேக்டராக இருக்க போகிறது விவாதிப்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் இணைகிறார், மற்றும் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார், மற்றும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் ஆகியோர் இந்த பகுதியில் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அதனது மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு தான். பல்வேறு தேர்தல்களில் ஊழல் ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது. பல தேர்தல்களில் தி டிட்டர்மினிங் ஃபேக்டராக, மையமான ஒரு காரணியாக இருந்திருக்கிறது. தமிழ்நாடு தேர்தல் 2016 இதுல ஊழல் எந்த அளவுக்கான ஒரு காரணியாக இருக்கிறது? இன் யுவர் வியூ. ஊழல் ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறதுக்கான அடிப்படையிலிருந்து நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா தான் இதனுடைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய ஆளக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் அல்லது நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அரசியல்வாதிகள் நம்மை சுரண்டுகிறார்கள், நம்முடைய வளங்களை சுரண்டுகிறார்கள், நம்ம எதிர்காலத்தை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிந்துவிட்டால் அவர்கள் அந்த கட்சியையோ அந்த தலைவரையோ தண்டிக்க தவறுவதே இல்லை. இதுதான் அடிப்படையான செய்தி. இது ரொம்ப எளிமையான ஒரு செய்தியும் கூட. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய 2016 தேர்தலில் இப்ப தமிழக அரசு அல்லது தமிழகத்தினுடைய ஆளும் கட்சி என்ன விஷயங்களில் தவறு செய்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பட்டியல் எனக்கு தெரிந்து தொடர்ச்சியாக திமுக முன்வைத்து வந்திருக்கிறது, பிற எதிர்க்கட்சிகளும் முன்வைத்து வந்திருக்கின்றன. இது அத்தனைக்குமான ஒரு தீர்ப்பாக 2016 மே 19 இருக்க போகிறது. ஒன்று. இரண்டாவது, இதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் மனதில் இந்த ஊழல் என்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இந்த திமுக மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் ஆழமாக அந்த எண்ணங்களை பதிய வைத்திருக்கின்றனவா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஏனென்றால் இந்த தேர்தலில் ஊழலை இவர்கள் கொண்டு சேர்த்த விதம் மிக மிக அதனுடைய ஒரு தாக்கம், வீச்சு அல்லது அதற்கான கொடுக்கப்பட்ட தரவுகள், ஆவணங்கள் அல்லது முன்வைக்கப்பட்ட செய்திகள் அத்தனையுமே பெரும்பாலும் வெறும் ஒரு வாய்ப்பேச்சு அளவில் இருக்கிறதே அன்றி ஒரு மிகப்பெரிய அளவில் அதை நிரூபிக்கப்பட்டவையாகவோ. நீங்க சொல்றது இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஊழல் நடந்திருக்கு, ஆனா அது நிரூபிக்கப்படல, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படல. ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கறத பற்றியே நமக்கு இன்னும் தெளிவில்லை. ஏன்னா பத்திரிகை செய்திகள் தான் வந்திருக்கு, 1-2 நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. இதெல்லாம் விசாரணை அளவில் இருக்கின்றன, அதுவும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதற்கான ஒரு 2 அம்சம், ஒன்று ஊடகங்களில் அதிகமாக பேசப்படவில்லை, ஒன்று. இரண்டாவது, அதே அளவுக்கு எதிர்க்கட்சிகளால் முன்னெடுத்து செல்லப்படவில்லை. இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும்? அப்படி சொல்லிட முடியுமா? திரு EVK இளங்கோவன் பட்டியலா போட்டு ஒரு புத்தகம் போட்டாரு. திமுக தலைவர், திமுக ஒரு பொருளாளர் ஊரூரா போய் நமக்கு நாமே பயணத்துல இதை பற்றி விரிவா விளக்கியிருக்காரு. மற்ற கட்சிகள் பாஜக வரைக்கும் இதை பற்றி நீங்க ஒரு விஷயமா தனித்தனியா பேசுவோம். அதாவது இவர்களுடைய ஒரு கேம்பெயின் அத்தனையுமே அந்தந்த கட்சியினுடைய தகுதி திறமைகளை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு கேம்பெயினாகத்தான் இருந்ததே அன்றி ஆளும் கட்சியினுடைய குறைகளை முன்னிலைப்படுத்துவதற்கான கேம்பெயினாக நான் பார்க்கவே இல்லை. இப்ப நீங்க நமக்கு நாமே பயணமாக இருக்கட்டும் அல்லது காங்கிரசினுடைய குற்றச்சாட்டுகளுக்கான தனி புத்தகமாக
ஆகட்டும், இது அத்தனையுமே நீங்கள் எத்தனை மீடியாக்கள் எத்தனை மக்கள் மத்தியில அவை பேசப்பட்டன, மக்கள் மத்தியில் அது ஒரு கருத்து பேசப்பட்டது. நான் இதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். ஆனா நீங்க அந்த உதாரணத்தை நீங்க வந்து நான் தவறான அர்த்தத்தில் சொல்லல. உதாரணமா என்னன்னா 2011 தேர்தலின் பொழுது 1.7 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு நம்பர் வந்து பளிச்சுன்னு எல்லார் மனசுல நின்னது. அந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஒண்ணு பண்ணுச்சு. நான் என்ன சொல்றேன், அது வந்து இன்றைக்கு பின்னாடி வழக்கு பதியப்பட்ட போது அது 28,000 கோடியா மாறிச்சு. அதுக்கப்புறம் அது காணாமே போயிடுச்சு. எல்லாமே போச்சு. ஆனா அன்றைக்கு அது வந்து இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுச்சு. 2011 தேர்தல்ல அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு இமேஜினேஷனை கேப்சர் பண்றதுக்கான ஒரு எண்ணாக அது மாறிச்சு. அதுல உண்மை இருக்கா இல்லையாங்க இரண்டாவது செய்தி. அது நீதிமன்றத்தில் போய் வேற விதமான ஒரு பதில்களுக்கு மாறி போச்சு. ஆனா அந்த இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுச்சு. அதே போல நீங்க சொன்ன சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கை வந்து ஒரு இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுச்சு. ஒவ்வொரு விஷயம் அதே போல காங்கிரஸ் செய்த தவறுகள் அத்தனை பற்றி, மத்திய அரசினுடைய தவறுகள் பற்றி தொடர்ச்சியாக 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் மத்திய பாஜக தொடர்ச்சியாக பேசி ஆட்சி மாற்றத்தையே மத்தியில் கொண்டு வந்தார்கள். அப்போ நீங்க அதாவது இது வந்து ஒரு விஷயம் உண்மையா அப்படிங்கிறது ஒண்ணு, அது வந்து நீதிமன்றத்தில் தான் போய் நிரூபணமாகிறது. இன்னொரு செய்தி, அது மக்களுடைய இமேஜினேஷனை கேப்சர் பண்ணி அது நடந்திருக்கலாம், இதை வந்து நாம் வந்து இவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. இதான் டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஊழல் நடந்திருக்கான்னு ஒண்ணு, ஊழல் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சென்றடைந்திருக்கு, எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்டு மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று. அதுல முந்தைய தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல சற்றே குறைவு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு சரவணன் அவர்களுடைய முதல் கேள்வி, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புறேன். நீங்க நிச்சயம் ஊழல் புகார்கள் சொல்லாமல் இல்லை, மக்கள் மத்தியில பெருமளவுக்கு எடுபட்டு இந்த தேர்தலை புரட்டி போடும் அப்படின்னு இந்த அரசு மீது நீங்க முன்வைக்கக்கூடிய ஊழல் புகார்கள் என்ன? அதாவது வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து ஊழல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான அங்கம். ஆனால் அது மட்டுமே வந்து ஒரு அங்கம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் இந்த தேர்தல் வந்து 2016 தேர்தல் வந்து முக்கியமாக எதை நோக்கி செல்கிறது என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் வந்து செல்வி ஜெயலலிதா சாதித்தது என்ன, அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியினோட ரெஃபரண்டம் தான் இந்த இதுக்கு ஊழல் பிரதான ஃபேக்டரா இல்ல. அதாவது வந்து முக்கியமான காரணி, ஆனால் அது மட்டுமே ஒரே காரணி கிடையாது. முக்கியமா வந்து நம்ம வந்து 3 விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். 96 அது ஒரு அதிமுக்கிய காரணியா நீங்க முன்வைத்தீங்க. 96 இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. அதாவது வந்து ஒரு ஏன் அப்படின்னா, இந்த ஊழலையும் தாண்டி நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் அனைத்து 3 விதமா இதை நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து இந்த ஆட்சியை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முக்கியமாக வந்து சொன்னா நிர்வாக சீர்கேடு, அதாவது சந்திக்க முடியாத தலைமை, இது ஒன்று ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரம், யாரையுமே வந்து மதிக்காத, அவர்களுக்கு வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் சென்று சந்திப்பார்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் அதானியை கூப்பிட்டு வைத்து ஒரு சோலார் பவர்ல வந்து கையெழுத்து போட்டு அதுல வந்து ஒரு ஊழல் நடக்கும். ஆனால் மக்கள் வந்து அங்கே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, பாதிக்கப்பட்டார்கள் என்று அவர்களை சென்று சந்திக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு இதுதான் நடந்தது. அதோ இது வந்து ஒரு ரெஃபரண்டம் ஆன் ஜெயலலிதாஸ் கவர்மெண்ட். அதாவது இந்த ஆட்சி வேண்டும் என்று சொல்பவர்கள் ஓட்டு போடுவாங்க, வேண்டாம் என்று சொல்பவர்கள், இந்த ஆட்சியை வேண்டாம் என்று சொல்பவர்கள் கண்டிப்பாக அதற்கான காரணங்கள், இந்த ஆட்சியை ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்றால் ஊழல்களும் வந்து அதுல வந்து ஒரு ஊழல்களும் அப்படிங்கிறீங்க. நீங்க திரு வெங்கடேஷோடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிறீங்களோன்னு தோடுது. 96லயோ 2006லயோ இதை விட ஃபியர்ஸா ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் 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 அப்படிங்கிறது பிரதானமா இருந்தது. 2011லயும் அந்த கோஷத்தை உங்களுடைய எதிர்கட்சி வைத்தது. அது போல இல்லையோ இந்த தேர்தல்? இல்ல, மற்றதை வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, மற்ற பிரச்சனைகளும் சேர்ந்து முன்வைக்கக்கூடிய தேர்தல் ஊழலுக்கு வந்து சற்றே ஒரு பேக் சீட் போகுதோ? பேக் சீட் அப்படின்னா எப்படின்னா, இப்ப நீங்க வந்து இப்ப இந்த 5 வருட காலத்துல, அதாவது இப்ப எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும், தமிழக மக்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் வந்து ஊழல் இருக்கிறது. அந்த ஊழலினால் தான் இந்த பிரச்சனைகளே வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கலாம். மின்சாரம் வந்து விலை உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா, மின்சாரம் ஏன் விலை உயர்கிறது என்றால், அதை வந்து நம்ம வந்து ஜாஸ்தியா கொடுத்து வாங்குறோம், ஜாஸ்தியா கொடுத்து ஊழல் செய்து ஜாஸ்தியா, அதாவது வந்து 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை வந்து 7 ரூபாய்க்கு வாங்குறோம், ஜாஸ்தியா வந்து இது பண்றோம். அது போல பால் விலை, பால்ல வந்து ஊழல் நடந்திருக்கு இந்த ஆட்சியில, பால்ல ஊழல் நடந்திருக்கு, அதனால வந்து விலையேற்றம் நடக்கிறது. சோ எப்படி பார்த்தாலும் மக்கள் வந்து அன்றாட மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்வில வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த அதிமுக அரசின் ஊழல் தன்மை. இப்ப மின்சாரத்தை பத்தி சொன்னீங்க, மின்சாரத்துல ஒரு சின்ன பதிவு. இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் நத்தம் விஸ்வநாதன் மீது 525 கோடி ரூபாய் அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டு, அதை வந்து நீதிமன்றம் வந்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதுல வந்து அரசுக்கு வந்து 25,000 கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது.
சோ ஊழல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மின்சாரத்துறையில இழப்பு ஏற்பட்டதுன்னு ஒரு வழக்கு இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்படுது. என்ன ஏதுன்னு கேட்கிறாங்கனால அது உண்மைங்கிறதா இல்ல, அதுக்கு பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் யார் மேல் வைக்கப்படுகிறோம்? நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் அந்த அமைச்சர்கள் மீதும் அந்த நிர்வாகிகள் மீதும் வைக்கிறோம். ஆளுகின்றது யாரு? அதிமுக அரசு. அதிமுக அரசு தான் இந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களே வந்து எப்படி அந்த விசாரிப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதனால் தான் நாங்கள் வந்து முதலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தோம், லோக் ஆயுக்தா வர வேண்டும். இந்த அதிமுக அரசு லோக் ஆயுக்தாவை வந்து வரவிடாமல் செய்தது. இதை வந்து நாங்கள் வந்து 2 வருடமாக வந்து தலைவர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து லோக் ஆயுக்தா கண்டிப்பாக வரும். அதோடு வந்து ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதாவது வந்து நம்ம ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், லோக் ஆயுக்தா நம்ம விட பல மாநிலங்கள் 2010 முன்னாடில இருந்து பீகார்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. அது ஏன் போன தேர்தல் அது சாத்தியப்பட வேண்டிய? அதாவது லோக் ஆயுக்தா பத்தி பேசும்போது இப்பொழுது இல்ல, 1974 வந்து பப்ளிக் மிஸ்கான்டக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அது வந்து நீக்கப்பட்டது. ஆகவே அப்பொழுது எங்க ஆட்சியில வந்து ஊழல் இல்லாம இருந்துச்சு அந்த டைம்ல. இப்பொழுது வந்து இது மிகவும் இருக்கா இயங்கிறதுக்கு இல்ல, ஊழல் நடக்காம இருக்கிறதுக்கு 2016 மேனிபெஸ்டோ இன்றும் 19 நாட்களிலே வந்து திமுகவின் ஆட்சி மலரப் போகிறது. லோக் ஆயுக்தா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதை விட முக்கியமா வந்து இந்த ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், நம்ம இந்த ஊழல்னு சொல்லும் போது வந்து ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் வந்து இப்ப ஊழலால் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ இல்ல வந்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்லயோ பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த பாதிப்பை வந்து மொத்தமாக களைய வேண்டும் என்பதுதான் இந்த ரைட் டு சர்வீஸ். அருமையான வாக்குறுதிகள், மாற்று கருத்தே இல்லை, உங்களுடைய தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. அது எப்படி வரவேற்புக்கு உள்ளாகுமோ அதே போல முன்பு ஏன் இது வந்து பல மாநிலங்கள் செஞ்சிருக்கிறாங்களே, நீங்க முதன்முறை ஆட்சிக்கு வர நினைக்கிற கட்சி இல்லையே, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி தானே, ரைட் டு சர்வீஸ் ஆக்டோ லோகாயுக்தாவோ மாநிலங்கள் பல இருந்தது, ஏன் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற கேள்வி சேர்ந்தே வராது. இல்ல அதுதான் இப்பொழுது நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது இதை நாங்கள் செய்து முடிப்போம். பெட்டர் லேட் தென் நெவர். டெஃபினெட்லி. திரு செல்வராஜ் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். மற்றும் திரு கோபண்ணா, காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்களும் இந்த விவாதத்தில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு செல்வராஜ், திரு சரவணனுடைய குற்றச்சாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. திமுக உட்பட பல கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை வைத்து வருகின்றன. 648 மெகாவாட் அளவுக்கு சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை ராமநாதபுரத்தில் அதானி குழுமம் ஏற்படுத்த இருந்த கான்ட்ராக்ட்ல அந்த விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அட் கிவ் அவே பிரைசஸ், இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கு இன்னும் லாபம் கிடைத்திருக்கலாம். மாறா குறைந்த விலைக்கு அந்த நிறுவன, இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கு லாபம் இல்லாம அந்த நிறுவனத்துக்கு லாபமா அந்த டீல் இருந்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மறுக்கக்கூடியதா? அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது மத்திய அரசால் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிற அந்த அமைப்பு தான் மின்சாரத்தை விற்பனைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வாங்குகின்ற மின்சாரத்துக்கு விலையை நிர்ணயிப்பதும், இந்த சோலார் சிஸ்டம் என்கின்ற இந்த விலையை நிர்ணயிப்பதும் மின்சாரத்துக்கு, மற்றும் மின்சார கட்டணங்களை மாற்றி அமைப்பதும் இந்த ஆணையம்தான். அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் தமிழக அரசுடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக மின்சாரம் வாங்கியதாக எந்த இடத்திலும் கிடையாது. அவர் வாங்கவும் இல்லை, வாங்கவும் முடியாது. தமிழ்நாடு தவறாக அது வந்து ஒரு சுயாதீன அமைப்பு, அட்டானமஸ் அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட இன் ரியாலிட்டி இந்த அமைப்புகள்லாம் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் தமிழக அரசு பெரிதும் சார்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் தொடர்ந்து எழக்கூடிய ஒரு விஷயம். பல அமைப்புகள் சுயாதீனமான அமைப்புகளா இருக்கலாம். ஒரு தமிழ் மின்சார வாரியமே கூட அப்படிப்பட்ட ஒரு அமைப்பா பார்க்கப்படுது, ஒரு தனி அமைப்பா பார்க்கப்படுது. பட் இன் ரியாலிட்டி அது எந்த அளவுக்கு அரசு சார்ந்திருக்கு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன விளக்கமே கொடுக்க வேண்டும். 2011 மைனாரிட்டி திமுக அரசை
தோற்கடிக்கப்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 7 மணி நேரம் 8 மணி நேரம் மின்சாரம் விட்டு குழந்தைகள் தூங்க முடியாது, படிக்க முடியாது, வேலை வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பின்தங்கிய நிலையில் இருந்த மாநிலத்தில் மின்சார வெட்டு இல்லாத மாநிலமாக மின்மிகை மாநிலமாக உருவாக்கியது அதிமுக. அதான் மின்சாரத்தை வெளியே வாங்கும்போது உற்பத்தி செய்கிற தொலை செஞ்சிருக்கிறோம். அன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுனா அதானி குழுமம் ஒரே சமயத்துல கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல தமிழ்நாட்டிலும் மத்திய பிரதேசத்திலும் இந்த ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போகுது. ஒரு சோலார் பவர் உற்பத்திக்கு போகுது. மத்திய பிரதேசத்துல நம்மை விட இங்க நிர்ணயம் செய்யக்கூடிய விலையை விட மிக குறைவான விலைக்கு மத்திய பிரதேசத்துல கான்ட்ராக்டுக்கும், இங்க தமிழ்நாட்டில் 7 ரூபாய் 1 பைசாக்கும் மின்சாரத்தை விக்குது. தமிழ்நாட்டுக்கு 7 ரூபாய் 1 காசுக்கும் மத்திய பிரதேசத்துல 6 ரூபாய் 4 காசுக்கும் விக்குது. ஒரே சமயத்துல ஒரே நிறுவனம் ஒரே மாதிரியான ப்ராஜெக்டுக்கு இருவேறு விலைகளை அணுகும் பொழுது இட் இஸ் நாட் டு அவர் அட்வான்டேஜ். வை அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது மின்சாரம் வாங்குவது என்பது அமைச்சர் எடுக்கிற முடிவு அல்ல. இந்த மின்சாரத்தை வாங்குவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அந்த ஆணையம் அந்த நேரத்தில் மின்சாரம் தயாரிக்கிற சுமார் 1000 மெகாவாட் 100 மெகாவாட் 200 மெகாவாட் என்று தயாரித்தால் அந்த கம்பெனிகளிலிருந்து தயாரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக விலைகள் இறக்குவதும் ஏறுவதும் அந்த நேரத்தை பொறுத்து மின்சாரம் உபயோகப்படுத்துவதை பொறுத்துதான் விலை நிர்ணயிக்கிறார் ஒழிய இது தமிழக அமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. தேர்தலுக்காக அவர் மீது இட்டுக்கட்டி திமுக பரப்பி வருகின்ற குற்றச்சாட்டு இது. அதனால ஒன்னு செஞ்சு தெரிஞ்சுங்க, நீங்க ஆற்காடு வீராசாமி அமைச்சராக இருந்த பொழுது மின்சாரத்துறையில் எந்த ஒரு உதிரி பாகம் வாங்கவில்லை. மின்சாரம் தயாரிக்கலாம் இத்து போய் தொங்கிட்டு கிடந்தது. இந்த 3 வருஷம் ஆச்சு அதை செய்வதற்காக 8000 கோடிக்கு மேல் மின்சார வாரியம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களால் இன்றைக்கு மின்சாரம் தடையில்லாமல் அவங்க செஞ்ச அந்த ஊழல் குஜராத்ல ராஜஸ்தான்ல இது போன்ற மாநிலங்கள்ல வாங்குற விலையை காட்டிலும் தமிழ்நாட்டில் குறைவான விலைக்கு தான் அவங்கள்ட்ட வாங்குறோம் அப்படின்னு அமைச்சர் தான் சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு மாநிலத்தில் இதை விட ஒரே சமயத்துல குறைவான விலைக்கு வாங்கப்படுது. தமிழ்நாட்டில் அதிகமான விலைக்கு அந்த ப்ராஜெக்ட்ல பிற மாநிலங்களை விட தமிழகத்தை பொறுத்தவரை குறைந்த விலைக்குத்தான் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதாவது 12/9/2014 வெளியிடப்பட்ட இந்த ஆணையம் கடந்த 18/3/2006 வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது குஜராத் மாநிலத்தில் 6 ரூபாய், குஜராத் மாநிலம் 9 ரூபாய் 44 பைசா, ராஜஸ்தான் மாநிலத்தில் 7 ரூபாய் 90 பைசா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7 ரூபாய் 96 பைசா, உத்தரப்பிரதேசத்தில் 7 ரூபாய் 15 பைசா தமிழ்நாடு விட கூடுதலாக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் இதே நிறுவனம் இதே அதானி குழுமம் தமிழ்நாட்டில் நிர்ணயிக்கக்கூடிய விலையை விட குறைவான விலைக்கு விற்கிறது உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை. மத்திய பிரதேசத்தில் ஏறத்தாழ ஒரே மாநிலத்துக்கும் வேறுபட்ட விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. உற்பத்தி செய்கின்ற இலக்கு என்கின்ற பொழுது அதற்கு கொள்முதல் என்ன செலவு செய்கிறார்களோ அதை அனுசரித்து அந்த ஆணையம் விலை நிர்ணயிக்கிறது. அது நிரந்தரமான விலை அல்ல இந்த விலை. நான் திரு சரவணன் அவர்களுடைய பதில் கேட்டு ஒரு இடைவெளிக்கான தருணம் திரு கோபன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தெல்லாம் கேட்கணும் விரிவா. திரு நாராயணன் அவர்களும் இணைகிறார். அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா இந்த விலை அப்படிங்கிறது அதானி குழுமத்துக்கு ஒரு அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு சாதகம் இல்லாத ஒரு விலையை மத்திய பிரதேசத்தை காட்டிலும் இங்க அதிகமான விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுது அப்படின்னு. பட் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா இதை நிர்ணயிக்கிறது தமிழ்நாடு அரசு அல்ல, தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய மின்சாரத்துறை அமைச்சர் அல்ல. இதற்குன்னு தமிழ்நாடு மின்சார ஒழுங்காற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு சுயாதீன அமைப்பு இருக்கு, ஒரு அட்டானமஸ் அமைப்பு இருக்கிறது. அதுதான் நிர்ணயம் செய்கிறது. கவர்மெண்ட்டுக்கு இட் ஹஸ் நோ ரோல் இன் இட். அப்படி இது தவறான கருத்து. ஏன் அப்படின்னா அதாவது அந்த நிர்வாக இந்த அரசு வாரியம் இருக்கு இல்லையா, இதுல யார் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் நாமினிஸ் தான் இருக்காங்க. இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய இது அவர்கள் கவர்மெண்ட் யாரு டைரக்ட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த இதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு சுயாட்சி பெற்ற அதிகாரம், தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறது. இல்ல, அரசை சார்ந்த அமைப்புன்றது வேற, அரசை சார்ந்த அமைப்புன்றது வேற. அரசுடைய நாமினிஸ் இந்த நத்தம் விஸ்வநாதன் அவர் யாரை காமிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இதுல இருப்பாங்க. அவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இது மட்டுமல்ல, இந்த அதானி குழுமத்தோட அந்த குழுமத்திற்கு இது செய்த வழக்கறிஞர், ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதாவது என்னன்னா இந்த டீல்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு,
இந்த குளறுபடிகள் எல்லாம் நான் வெளியில சொல்லுவேன், வெளியில சொல்லலாம் என்னோட ஃபீஸை ஜாஸ்தியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தலைவர் கலைஞர் வந்து அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவ்வளவு குளறுபடிகள் ஏன் நடந்திருக்கிறது, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த அதானி குழுமத்திற்கு, ஏன் அவர்களுக்கு வந்து அவ்வளவு விளைநிலங்களை வந்து ராமநாதபுரத்திலே வந்து தாரை வார்க்க வேண்டும், ஏன் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் செய்யக்கூடியதுல வந்து ஏகப்பட்ட விதிமுறை மீறல்கள் இருக்கிறது. இந்த விதிமுறை மீறல்களை நான் வந்து வெளியில சொன்ன, இது நீதிமன்றத்தில் வழக்காக போடப்பட்டு நீதிமன்றம் வந்து இந்த அவர் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்து எல்லாமே கரெக்ட் நீங்க சொல்றது, ஆனா ஒரு வழக்கறிஞரா நீங்க வந்து இப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த நீதிமன்ற ஆவணத்துல அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வாறு வந்து அதாவது வந்து ஒரு ஃபேஸ் மட்டுமே கிடையாது, இதுக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்கிறது. நீங்க சொல்வது வந்து மத்திய பிரதேசத்தை விட இங்க ஏன் ஜாஸ்தியான விலை கொடுக்குறீங்கன்னு அமைச்சர் சொல்கிறார். குஜராத்ல, மத்திய பிரதேச, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, மகாராஷ்டிரால இங்கெல்லாம் தமிழகத்துல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலை தான் நிர்ணயிக்கப்படுது. குஜராத்ல 9.44 பைசே 9 ரூபாய் 44 காசு, ராஜஸ்தான்ல 7 ரூபாய் 50 காசு, மகாராஷ்டிரால 7 ரூபாய் 95 காசு. ஆனா தமிழ்நாட்டுல 7 ரூபாய் ஒரு பைசாக்கு தான் வாங்கப்படுது, which is fairly lower than these states. அதாவது இதுல வந்து திருப்பியும் வந்து ஊழல் எவ்வாறு நடந்திருக்கிறது அப்படின்னா, இதுல வந்து குளோபல் டெண்டர் இல்ல, அதாவது ஒரு நாமினேஷன் இதை கூப்பிட்டு அதானி யாரு இவர், அதானி இவருக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், அவர்களை வந்து வெள்ளத்தில் வந்து முதல்வரை வந்து மக்களை சந்திக்காத முதல்வர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அதானி குழுமத்தை சந்தித்து ஒரு கையெழுத்து போடுகிறார். கையெழுத்து போட்டு இவ்வாறு வந்து ஒரு இது செய்யப்படுகிறது. குளோபல் டெண்டர் ஏன் கொடுக்கல, விமர்சனம் கிடையாது. அதாவது வந்து இந்த டெண்டர் ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணலனாலே இட் இஸ் சர்கம்ஸ்பெக்ட். உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு மேல வந்து இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. நான் சட்டத்தை மீறி எனக்கு பிடித்தவிடம், எனக்கு தெரிந்தவிடம் நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு இடைவெளிக்கான தருணம் முன்பு இதற்கான பதில் மட்டும் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட பெற்றுறேன். முறைகேடாக நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு, முறையான நடவடிக்கை பின்பற்றப்படல, முறைகேட ஆவணங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, செபியுடைய விதிகள் மீறப்பட்டிருக்கு, இவையெல்லாம் சொல்வது அதானி குழுமத்துடைய வழக்கறிஞர். சார், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்சாரம் தடையில்லாத மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மின்சாரம் தயாரிப்பதற்கு சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனங்கள் 4-5 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு 500 மெகாவாட், 100 மெகாவாட், 1000 மெகாவாட் என்று தயாரிப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் சூழ்நிலை நிறைந்த மாவட்டம், மின்சாரம் தயாரிப்பதற்கு சூரிய சக்தி அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் அதை நிர்ணயித்துள்ளார்கள். அந்த ராம்நாடு அந்த ஏரியாவில் பூமி வாங்குறாங்கன்னா அந்த நிலங்களை வாங்குகின்ற அந்த மக்களுக்கு அங்கேயே வேலை கொடுத்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை பற்றி தயவு செய்து தவறாக பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரம் என்பது நடைபெறவில்லை சார். அதானி குடும்பம் என்பது மின்சாரத்தை தயாரிப்பதற்கு, மின்சாரம் தயாரிப்பதற்கு, அனல் மின் நிலையங்களுக்கு நிலக்கரி சப்ளை செய்து உலகம் பூரா விலைக்கு வாங்கி இந்தியா பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் மக்களை சந்திக்காத முதலமைச்சர் என்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழக மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், எப்பொழுதும் சந்திக்கிறார்கள், சந்திக்கிறார்கள். இந்த தேர்தலில் உங்களது ஆட்டம் அடங்கும் என்பதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் ஒரு இடைவெளிக்கான தருணம். இதுல குற்றச்சாட்டும் பதிலும் வருது. இதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறது எதிர்கட்சி சொல்ல, இல்ல இது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டதல்ல, இது ஒரு ஒழுங்காற்று வாரியம் சம்பந்தப்பட்டது, அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள், அரசுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்கிறது. இதுல ஊழல் இருக்கிறதா நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். இதுல கேள்விகள் எழுகின்றன, ஊழல் இருக்கிறதா என்பதை நம்ம நீதிமன்றம் தான் அதை முடிவு செய்யணும். நிகழ்ச்சியில மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் டீல் அப்படிங்கிற இந்த ஒரு விவகாரம் தேசிய அரசுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பழிவாங்கும் அரசியல்னு பாஜக மேல காங்கிரஸ் பழி போடுகிறது. அந்த விவகாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல தாக்கம் ஏற்படுத்துமா, இல்ல தமிழ்நாடு தேர்தல் பரபரப்பில் அது மறந்து போகுமா? ஊழல் புகார்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன? கேள்விகள் பல எழுகின்றன. திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை ஒரு எதிர்கட்சியா இருந்து இந்த விவகாரத்தில் ஊழல் 100 விவகாரங்கள் அடுக்கி, 100க்கும் மேற்பட்ட விவகாரங்கள் அடுக்கி இதெல்லாம் ஊழல்கள் இருந்திருக்கு அப்படின்னு புகார்களா தெரிவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஈடுபட்டு ஒரு போல் இஷ்யூவா மாறி இருக்குன்னு கருதுறீங்களா? இல்ல, பொதுவா ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா,
அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, எந்த நீதிமன்றத்திலாவது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, வழக்கு நடக்கிறதா பார்க்கணும். அப்படி பார்க்கிறப்போ காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு அதனுடைய தலைவியாக இருக்கிற சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் இவர்கள் தான் கடந்த காலத்தில் 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை நடத்தியவர்கள், அதிகார மையமாக செயல்பட்டவர்கள். இவர்கள் 3 பேர் மீது எந்த நீதிமன்றத்திலும் எந்த ஊழல் வழக்கும் கிடையாது. நேஷனல் ஹெரால்டு ஊழல் வழக்கல்ல, நேஷனல் ஹெரால்டு ஊழல் வழக்கல்ல. நேஷனல் ஹெரால்டு காங்கிரசின் சொத்து, ஜவஹர்லால் நேரு சம்பாதித்த சொத்து. அது நிர்வாகத்தில் சீரமைக்க, செம்மைப்படுத்த ஒரு புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அது ஊழல் வழக்கல்ல. அது சுப்பிரமணிய சாமி என்ற தனிப்பட்ட நபர் தொடுத்த வழக்கு. ஏற்கனவே 2Gல இதே சுப்பிரமணிய சாமி அதாவது சிதம்பரம் மீதும் மன்மோகன் சிங் மீதும் ஓபி சைனி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இதே 2Gல. கடைசியாக ஓபி சைனி இந்த குற்றச்சாட்டு எந்த இதற்கும் ஆதாரம் கிடையாது என்று நிராகரித்தார். உச்ச நீதிமன்றத்துக்கு போனார், அங்கேயும் நிராகரிக்கப்பட்டு சுப்பிரமணிய சாமி முகத்திலே கரி பூசப்பட்டது. ஆக தொடர்ந்து இது போல பல வழக்குகளை, பல பிரச்சனைகளை கொண்டு வருவார். நேஷனல் ஹெரால்டு விவகாரத்துல டெல்லியுடைய கீழமை நீதிமன்றம், டெல்லியுடைய ஹைகோர்ட் சோனியா காந்தி இதுல வரணும், இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, முகாந்திரங்கள் இருக்கு இந்த வழக்குல அப்படின்னு திரு சுப்பிரமணியன் சாமி சொல்லல, பாஜக அரசு சொல்லல, கோர்ட் சொல்லிருக்கு, நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நீதிமன்றத்தை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு அதாவது அசோசியேட் ஜேர்னல்ஸிலிருந்து நியூ இந்தியன் கம்பெனியினுடைய பங்கு பரிமாற்ற விஷயத்தில் வந்தது. அது நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். ஊழல் வழக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு அங்கே நீதிபதி குன்கா அவர்கள் தீர்ப்பு வழங்கினாரு. அதுல 4 ஆண்டு சிறை, 100 கோடி அபராதம். இது மாதிரி இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் பதவியில் இருக்கிற போது ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து முதலமைச்சராக நீதிமன்றத்துக்கு போறார், அங்கே தீர்ப்பு வழங்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார், சிறைக்கு போகிறார். இந்த அவலம் இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கும் ஏற்பட்டதில்லை. அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்கிறார் குமாரசாமி என்கிறவர். அது என்ன மாதிரி ஒரு நீதி தீர்ப்பை வழங்கினார் என்று இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கிறது. நிச்சயம் ஜெயலலிதா தண்டிக்கப்படுவார். ஒரு முதலமைச்சர் 2 முறை ஊழல் வழக்கு காரணமாக தண்டிக்கப்பட்டு பதவி இழந்திருக்கிறார். அடுத்து உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை மேல இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் சொல்றீங்க. அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு, துறைகள் சம்பந்தப்பட்ட வழக்கு, 2G, கோல்கேட், இவையெல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவங்க நீங்களும் 2G வழக்கு என்பது நீதிமன்றத்திலே வழக்கு நடக்குது. குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர குற்றவாளி அல்ல. ஜெயலலிதா has been convicted by the court. But the conviction has been overturned. Still pending before Supreme Court. Sir, ராஜா தண்டிக்கப்பட்டாரா? கனிமொழி தண்டிக்கப்பட்டாரா? எந்த நீதிமன்றம் தண்டிச்சது? எந்த நீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரை தண்டிச்சிருக்கு? எந்த நீதிமன்றம் கனிமொழியை தண்டிச்சிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி ஸ்டாலினை அவர்களை தண்டித்திருக்கு. யார் மீது எந்த ஊழல் நடந்திருக்குன்னு உங்க கட்சி நிலைப்பாடு எடுத்ததா இல்லையா? திமுக காரணம் சொல்லிச்சா? நான் சொல்றேன், 2Gயை பொறுத்தவரை நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கு. தீர்ப்பு அளிக்கிறவரை ராஜா நிரபராதி, உண்மை நிரபராதி. அப்படி நிரபராதி என்னும் பொழுது 2G ஊழல் நடந்தது, திமுக செஞ்சுட்டு போனாங்கன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? இல்ல நான் இந்த வரைக்கும் நாங்க என்ன சொன்னது வேற. 2G என்பது அன்றைக்கு ராஜா அவர்களுடைய அந்த துறையிலே நடைபெற்ற ஒரு பிரச்சனை. அதை அவர் எதிர்கொள்கிறார். கொள்கை முடிவு என்பதுக்குத்தான் நாங்க பொறுப்பு. அதாவது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்கிற வகையில அந்த கொள்கை கேபினெட்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதுல தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளுக்கான வழக்கை இன்றைக்கு ராஜா அவர்கள் நீதிமன்றத்திலே சந்திக்கிறார். அப்படி அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்காம திரு ராஜா நிச்சயம் இன்று குற்றவாளி அல்ல, அவரோட ஒரு விஷயம் சொல்றேன். நீதிமன்றத்தில் நான் சொல்றேன், நீதிமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு
நான் சொல்றேன், தகவல் தொடர்பு துறை சாரணமாக தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல ராஜாவின் நிலையை அந்த அபிடவிட் கடுமையாக ஆதரித்துதான் அந்த அபிடவிட் போடப்பட்டது. உண்மைங்க. நான் சொல்றேன், காங்கிரசின் நிலை வேறோ அல்லது ராஜா அந்த வழக்கில் எடுத்த நிலை வேறோ யாரும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவங்க வந்து ஊழலை பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்ல இதெல்லாம் இது போல அதாவது பொதுக்கூட்டங்கள்ல சில விமர்சனங்களை வைக்கிறப்போ அதை வைத்துக் கொண்டு பேச முடியாது. இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னது என்ன சொன்னாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐ எம் ஆர்கியூயிங் ஆன் மெரிட். இந்த வழக்கு இந்த வழக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிறப்போ நடந்தது. அந்த வழக்குல காங்கிரஸ் கட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பிரதமர் என்ன நிலை எடுத்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் இது பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால 4 வருஷத்துக்கு முன்னால பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹரிகரன் கூட ஒரு போன விவாதத்தில் என்ன சொன்னாரு நானும் போட்டு கேட்க வேண்டி வரும். இல்ல அது கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கூட பல முறை பல விதமா பேசுறீங்க. என்ன இருக்கு இதுல? நான் உங்கள்கிட்ட நான் சொல்றது ஐ எம் ஆர்கியூ ஆன் மெரிட். ஐ எம் a devil's advocate sir, but you are a party. அது வேற. பாருங்க, ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, நாங்க ஒண்ணு, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்றேன். அடுத்து வந்து எங்க கூட்டணியை பொறுத்தவரை எங்கள் தலைவர்கள், அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங், அதே போல EVK இளங்கோவன் தலைவர், தமிழ்நாடு தலைவர், இங்க கலைஞர், ஸ்டாலின் இருக்காங்க. இவர்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டு எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது. நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்ட, நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் 5-6 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் மீது எந்த நீதிமன்றத்தில் எந்த ஊழலுக்கு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார்? தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு பரிந்து பேசுகிற இந்த உலகம் அவரை வந்து ஒரு ஊழல் பேர் வழியாக ஊழலில் ஊறி திளைத்த ஜெயலலிதாவை இந்த தேர்தலிலே மக்கள் பாடம் புகட்ட தயாராக இருக்காங்க. இதை நான் கேட்கிறேன், இந்த அதிமுக ஆட்சி என்பது எந்த துறையில ஊழல் இல்ல? ஊழல் இல்லாத துறை ஒன்று இருக்கா? இங்க மின்சார வாரிய கொள்முதல், அதானி கூட்டு கொள்ளை 5000 ஏக்கர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? யாரை கேட்டு கொடுத்தாங்க? நாகல்சாமி எதிர்க்கவில்லையா? தமிழ்நாடு ஒழுங்காற்று வாரிய உறுப்பினர் நாகல்சாமி இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தார். தொடக்கத்தில் அவர் தான் கையெழுத்தும் போட்டார். இல்ல கடுமையாக அவர் எதிர்த்தார். ஓகே, திரு நாராயணனுடைய முதற்கட்ட கருத்து. அமேதியில சாம்ராஜ் சைக்கிள் ஃபேக்டரி சமீபத்தில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரை ராகுல் மற்றும் சோனியா அவர்களுடைய அறக்கட்டளை ஒன்று வாங்கி, அதாவது விவசாய பயன்பாட்டுக்காக இருந்த அந்த நிலத்தினை ஒரு தொழில் பயன்பாட்டிற்காக மாற்றியதை அந்த நிறுவனத்திடமிருந்து ராகுல் மற்றும் சோனியாவுடைய அறக்கட்டளை வாங்கியதாக நாம் பத்திரிகைகளை செய்திகளை பார்த்தோம், நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை பார்த்தோம். அதன் பிறகு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அவர்கள் திருப்பி கொடுத்ததையும் பார்த்தோம். இப்படி தண்டிக்கப்பட்டாங்களா? இல்ல 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 அதாவது தண்டிக்கப்பட்டால் தான் குற்றவாளி நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. இல்லங்க இல்லங்க இல்ல ஹரி, அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு முதல்வர் அல்லது அவர்களை சார்ந்த அமைச்சர்கள் ஊழல் செய்தார்களா, அதன் மூலம் அவர்கள் ஆதாயம் பெற்றார்களா, அப்பதான் அவங்க வந்து குற்றவாளிகள் என்று சொன்னால் அது மிக தவறு. ஏனென்று சொன்னால் இவர் சொல்றதுபடி பார்த்தாக்க சென்ற 2014ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டுகளை இவர்கள் ஊழல் புரிந்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால நாடு முழுவதும் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள், காங்கிரஸை புறந்தள்ளினார்கள். இதுதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெர்செப்ஷன் ஊழல் நடந்திருக்கு இல்ல. அப்போ ஒரு காரியம் சொல்வோம், தினந்தோறும் நம்முடைய நாட்டிலே தமிழகத்திலேயே நீங்க இந்தியா கூட போனா தமிழகத்துல ஊழல் லஞ்சமே வாங்குவதில்லை, யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லையா? மனசாட்சியோட ஒத்துங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் எதற்கு எடுத்தாலும் பொறுப்பேற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும். அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. நான் முடிக்கிற ஒரு நிமிஷம். என்னுடைய ரொம்ப சீனியர் பர்சன் கோபண்ணா அவர்கள், என்னுடைய வயது, அவருடைய அனுபவம். ஆனாலும் கூட எங்களுடைய கட்சி தலைவர் அவங்க மேல ஊழல் இருக்குதா அப்படி என்ன சொல்லலாம்ன்றது
ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு அவர் சரியான யோசனையை சொல்கிறாரா என்றால் கண்டிப்பாக இல்லை. அவர் சொல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல விஷயம் எங்க தலைமைகள் யாருமே குற்றம் சாட்டப்படல. சரி, ஆனா ஜெயலலிதாவை பாருங்க, அவங்க தலைமை மேலே ஊழல். நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொன்ன விஷயம் தான், அதாவது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க அந்த வழக்குல நிரபராதி தான் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அது விட்டுருங்க. நான் ஆனாலும் அது சரியா தவறான்ற உள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்த மின்சார ஊழல் அது கூட வேண்டாங்க. இந்த சிஏஜி ரிப்போர்ட் 2014 இந்த மாடுகளை ஃப்ரீயா கொடுத்தாங்க பாத்தீங்களா, SC ST விமனுக்காக கொடுத்தாங்க, மகளிருக்காக கொடுத்து அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, இந்த 15 விழுக்காடுகள் சில கிராமங்களில் SC மக்களுக்கு இந்த மாடுகள் போய் சேரவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சிஏஜி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஏன் என்று கேட்டது தமிழக அரசாங்கம் சொல்லுது, அங்க SCங்களே இல்ல அப்படின்னு. அதற்கு அடுத்து இந்த மாடுகளை எங்கே வாங்கக்கூடாது என்றால் ஆந்திர பிரதேசத்திலே வாங்கக்கூடாதுன்னு ஒரு குழு அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் 30,000 40,000 கொடுத்து தமிழக அரசு எங்கே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கதான் ஆந்திரால தான் வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல 5 வயதுக்கு குறைவான மாடுகளை தான் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே 10 வயதுக்கு அதிகமான மாடுகளை வாங்கியிருக்கிறார்கள், ஒரு 50%. இப்படி சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், இது நேரடியாக முதல்வர் ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்னா இந்த அரசு ஊழல் அரசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்கிறேன், அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா கோபண்ணா அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? காங்கிரஸ் அரசு தான் 2Gக்கு முழு பொறுப்பு, காங்கிரஸ் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வந்திருக்குன்னு சொன்னா இத்தாலி கோர்ட்ல அவருடைய சோனியா அவருடைய சொந்த தாய்நாட்டினுடைய கோர்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க. அதான் உண்மை இல்லங்க, தெளிவா சொல்லிருக்காங்க. இல்ல அவங்க தாய்நாடு இல்ல, அவங்க தாய்நாடு இந்தியா. அதுல என்ன, நான் ஒன்னும் தவறா சொல்ல. ஏன் அவங்க பிறந்த ஒரு நாடு தாய்நாடு தானே, ஒன்னும் தவறு இல்லையா? இல்ல இருக்கட்டும், நான் அதை மறுக்கலையே, நான் அதுல டிஸ்பியூட்டே பண்ணல. உண்மைதானே, she was born in Italy, அதை யாராலும் மறுக்க முடியாதுல்ல, அவங்களே மறுக்க மாட்டாங்க. நீங்க அதுல குறுக்க வரீங்க. நான் என்ன கேட்கிறேன், இருக்கட்டும், ஆமா அத்வானி பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு, தப்பு என்ன நான் ஏத்துக்கிறேன். மணிசங்கர் ஐயர் கூட பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு. இதெல்லாம் இது நான் என்ன சொல்றேன் இல்லங்க, இல்ல நான் எனக்கு அவங்களுடைய நாட்டில் இருந்து நான் ஆடிங் ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸ்க்காக தான் சொன்னேன். அவர்களுடைய சொந்த தாய்நாட்டினுடைய நீதிமன்றம் தெளிவாக சோனியா காந்தி, இவர் நம்ம அகமது பட்டேல், அன்றைய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி உட்பட எல்லாரும் பெரிய சொல்லிருக்குது. இல்ல பரவாயில்ல, குற்றச்சாட்டு வந்திருக்குதா இல்லையா? இதே போலத்தான் இந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் மட்டும் இல்ல, இத மூடி மறைப்பதற்கு உண்டான வேலைகளில் முடிச்சிடுறேன். இதே போலத்தான் டாடா ட்ரக் ஸ்கேமும் இதுதான். கிட்டத்தட்ட 100% இடைத்தரகர்கள் மூலம். அது நீங்க ஊழல் சொல்லுவீங்களா இல்ல கமிஷன் பேசிஸ் சொல்லுவீங்களா? இதுதான் விஷயம். நான் வரேன், எல்லாருடைய தார்மீகமும் உங்க கேள்விக்குள்ளாகுது. எடியூரப்பா விவகாரத்தெல்லாம் வரேன். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இங்க ஊழலே இல்ல, ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடும். சரி, அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அரசியல் நோக்கம் இருக்கிறது. தேசிய பொருளாதார ஆய்வு மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு NCAER சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. முதலீட்டாளர்கள் மத்தியில நடத்திய ஒரு கணிப்புல 100% பேர் தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு கருதுறாங்க. ஊழல்ல பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது நாட்டிலேயே. இது நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயமா சார்? ஊழல் என்பது அவங்க என்ன தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஊழல் என்பது இதற்கு முன்பு குறையோடு கிடந்ததை சொன்னாங்களா? 19 சொல்றாங்க, 19 சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே ஊழல் மலிஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க சும்மா தவறான கருத்துக்களை எல்லாருமே பதிவு பண்றாங்க. ஊழல் என்பது செல்வராஜ், இந்த அறிக்கை உட்பட மற்ற அறிக்கைகள் ஊழலுக்கு முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்க காரணம் அப்படிங்கிறீங்க. இங்க ஊழல் இருக்குன்னா அதுக்கு நாங்க காரணமா அவங்க காரணம் சார். இன்னைக்கு ஊழல்னா
1,75,00,000 ஊழல் பண்ணி 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவர் இருக்கிற மாநிலம் இது. 6 மாச காலம் ஒரு டிவி ஆரம்பிக்கிறதுக்காக 240 கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு ஜெயில ஒரு 6 மாசம் இருந்துட்டு வந்த ஒரு கட்சியுடைய தலைவர்கள் அந்த மாதிரி கட்சி இருக்கிற இந்த மாநிலம் சொல்றாங்க. இந்த அறிக்கை வந்து இந்த அறிக்கையில ஆய்வுகள் நடந்த சமயம் அப்படிங்கிறது 2015-16, 2010-2011. இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில தமிழக அரசை பொறுத்தவரை மக்களுக்காக செயல்படுகிற இந்த அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர் நேரடி பார்வையில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எந்த திட்டங்களையும் மறைத்து தேர்தலிலே வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற காரணத்தால் தவறாக பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த சொல்றவங்க யாரும் மத்திய அரசு இருந்தோ ஒரு நீதிமன்றமோ சொல்லல, சும்மா யார் வேணாலும் சொல்லிட்டு போலாம். சொல்றீங்க ஆவின் பாலுடைய ஊழல் பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஆவின் பால் என்ன ஊழல் நடந்து சொல்லுங்க. ஆவின் பால் இல்லையா? என்ன இது அந்த மந்திரியை மாத்தினீங்களே, சும்மா நீங்க ஆவின் பால் எதற்காக மக்களுக்கு மக்களை ஏமாற்றினீங்க. ஆவின் பாலை பத்தி கொண்டு போய் அதுதான் இது முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு கருத்து நீதிமன்றத்தில் ஏன் வரவில்லை என்றால், ஆண்டு கொண்டிருப்பது அதிமுக அரசு. லஞ்ச ஒழிப்புத்துறை யாரின் தலைமையில் கீழே இருக்கிறது? செல்வி ஜெயலலிதாவின் தலைமையில் கீழ் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மந்திரிகள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. இல்ல சார், இந்த 2Gயோ கோல்கேட்டோ இவையெல்லாம் இருக்கும்போது நீதிமன்றம் குட்டு வச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலையா? குட்டு வச்சு அடுத்த கட்டத்துக்கு நிரூபிக்கப்படல, ஆனால் ஊழலே நடக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆவின்ல கேஸ் இருக்குதா இல்லையா? ஆவின்ல கேஸ் இருக்குதா இல்லையா? அப்புறமா இதுக்கான ஒரு பிரைமா ஃபேசி உறுதியா நிரூபிக்க இருக்குன்னு சொல்லிருக்கு சார் ஹைகோர்ட். இன்னைக்கு கடந்த 5 வருடங்கள்ல அதிமுக ஆட்சியினர் ஊழல் அத்தனையுமே பிரைமா பேசி கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்குது. இல்ல இதுல வந்து ஒரு சின்ன இது பண்ண வேண்டும். அதாவது நீங்க வந்து ஊழல் நடந்திருக்கிறது, நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருக்கா, இது பண்ணிருக்கா அப்படின்னீங்களே. இதுக்கு வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஆண்டு கொண்டிருப்பது அதிமுக அரசு. தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுக்தா இல்லை. லோக் ஆயுக்தா அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அந்த லோக் ஆயுக்தாவை அமைக்காமல் காலம் கடத்தியது இந்த அதிமுக அரசு. இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படின்னு சொல்லி NDTVல வந்து ஒரு ரிப்போர்ட் பண்றாரு. அதாவது வந்து ஊழலை பற்றி சொல்வதற்கு இதை விட ஒரு தெளிவான விஷயம். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த விலையில்லா பொருட்கள் வாங்கினாங்க, மிக்சி, கிரைண்டர், இது எல்லாமே வாங்கினாங்க. இதை வாங்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க என்ன சொன்னாங்க, நாங்க மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவங்க மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து வாங்காம இந்த பொருட்கள் எல்லாமே வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்ணாங்க. யாருன்னா இடைத்தரகர்களை வைத்து சைனால இருந்து இறக்குமதி பண்ணி அந்த இடைத்தரகர் லேப்டாப், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே. அதாவது வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்ரீனிவாசன் ஜெயின் அவர்கள் அந்த மிக்சில இருக்கு இல்லையா, அந்த மிக்சில போட்டிருக்க அந்த இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, XYZ கம்பெனினா XYZ கம்பெனியோட வெப்சைட்ல போய் XYZ கம்பெனிக்கு போன் பண்றாரு. நீங்க மேனுஃபேக்சரரா, நீங்க மிக்சி மேனுஃபேக்சர் பண்றீங்களா, கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் பண்றீங்களான்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க மிக்சி மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம், கிரைண்டர் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம், எல்லாமே சைனால இருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ஊழல். இதை தாண்டி மக்களுக்கு வந்து அடுத்த, அதாவது நீதிமன்றமோ இல்ல அதுக்கு போனா அது அடுத்த கட்டம். இதுல ஊழல் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடக்குது? அதாவது இடைத்தரகர்களை வைத்து, அதாவது அந்த எடுத்த உடனே there is no transparent process. அந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இப்ப நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணோம். நாங்க வந்து இலவச டிவி கொடுத்தோம். இலவச டிவி எப்படி கொடுத்தோம்? இதுக்காக எல்காட், அதாவது தமிழக அரசின் இது இருக்கு. there is no transparency ங்கறதுங்க. இது டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்காட் இல்ல, இலவச டிவில வந்து நாங்க வந்து எல்காட் வைத்து ஒரு கமிட்டி போட்டு அவர்கள் தான் அந்த பர்ச்சேஸை முடிவு செய்து அந்த டிவிகள் அனைத்துமே வந்து தமிழகத்திலே தயாரிக்கப்பட்டது. திரு செல்வராஜ் உங்களுடைய பதில். திரு செல்வராஜ், என்ன வெளிநாட்டுல வாங்கலையா? நீங்க வெளியிடத்துல வாங்கலையா? டிவி எங்க வாங்கியிருக்கீங்க? தமிழ்நாட்டுல போட வாங்கியிருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான கோடியை லஞ்சமாக வாங்கினது திமுக. எதுல இன்னைக்கு எதுல லஞ்சமா வாங்கினாங்க சார்? கடந்த 5 வருட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருப்பது அதிமுக. திமுக பட்டியலை சொன்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் தயாநிதி மாறன் தன்னுடைய வீட்டுல வந்து 400
சார் தொலைபேசியை வச்சு இணைப்பு வச்சிருந்தார். பால் அடிச்சார். என்ன தீர்ப்புட்டுக்காங்க சொல்லுங்க. இணைப்புகளை வீட்டில் வச்சு கொள்ளை அடிச்சாங்க. அரசாங்க பணத்தை அரசாங்க தொலைபேசி நிறுவனத்துடைய சொல்றேன். என்ன கேட்டுச்சுன்னா உச்சநீதிமன்றம் இது எல்லாருக்கும் கொடுக்கிற பெசிலிட்டி தான் அவருக்கும் கொடுத்திருக்கீங்க, ஜாஸ்தியா யூசேஜ் இருந்தா என்ன பணமோ கட்டுவாரு வாங்கிட்டு கேட்க முடியுங்க. ஒரு வகையான அப்சர்வேஷன் ஒரு வகையா தீர்ப்பு இருந்த பல கேஸ் உண்டு. இல்ல இல்ல குமாரசாமி உச்சநீதிமன்றத்தின் கேள்வியிலேயே அந்த வழக்கு முடிந்து விட்டது. திரு செல்வராஜ் பதிலளிச்சிட்டு திரு செல்வராஜ் தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இவங்க சும்மா எதை வேணும்னாலும் சும்மா பேசிட்டே இருக்கிறது ஒரு நியாயமே கிடையாது. நீங்க யோசனை பாருங்க, என்ன மத்திய அரசுடைய முந்தைய அரசில் திமுக அங்கம் வகித்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்த தவறு என்பது ஊழல் 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 என்கிற அந்த சொந்தமாகி தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் மக்கள் தொடைத்தெறிந்தார்கள். இப்போ ஊழல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட 2 பேரும் ஜெயிக்க முடியாது. அது இல்லன்னு ஆயிடுமா? கிரானைட் ஸ்கேம் உண்டா இல்லையா? நடக்கலன்னு சொல்லிட முடியுமா? சகாயம் அவருடைய அத்தனை முயற்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தந்தி தொலைக்காட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் அத்தனை தொலைக்காட்சியில் அனைத்து திமுக உட்பட திமுக 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி தமிழகத்தை ஊழலை தள்ளி மிக மோசமான பாதைக்கு இட்டு சென்றிருக்கின்றன. அதற்குத்தான் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. பல சமயங்கள்ல இந்த குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது அப்படிங்கும்போது அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது, இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுதான் மாறி மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் இன்னொரு குற்றச்சாட்டா, ஒரு ஊழல் புகாருக்கு பதில் இன்னொரு ஊழல் புகாரா? தேர்தல்ல ஒரு ஊழல் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகிறதா, தேர்தல்கள்ல இருக்கிறதா? இதுதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியுடைய பிரதான கேள்வி. திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைத்து வருகிறார்கள். பல ஊழல் புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன, சில கோர்ட்ல இருக்கின்றன. எல்லா கட்சிகள் மேலேயும் நீங்க சரியா, உங்க மேல இந்த புகார் இல்லையா? காங்கிரஸ்னா 2G கோல்கேட் இந்த மாதிரியான புகார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லுது, அவங்க மேல சிபிஐ புகார்கள் இருக்கிறது. திமுக மேல 2G போன்ற விவகாரங்கள் இருக்கிறது. சோ எவ்ரிபடி இஸ் மாரல் கிரவுண்ட் இஸ் இன் குவெஸ்சன். அப்படி இருக்கும்போது அது நியூட்ரலைஸ் ஆகுமா, அல்ல ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடு அதுதான் முன்னுரிமை வருமா? அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்னா, இது அத்தனையுமே நீங்க அவங்க இது ஒருத்தர் மேல ஒருத்தர் சேருவாசி தூத்துற ஒரு அம்சமா தான் அவங்க பார்க்கப்படுவார்கள். அது அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு, அதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து இன்னொரு ஒரு நல்ல அம்சம் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க சேருவாசி பூசும்பொழுது இதுல இருக்கக்கூடிய நடுநிலையா பார்க்கக்கூடியவர்களுக்கு உண்மையான தவறுகள் என்னங்கிறத பத்தி விவரங்கள் வெளியே வருது. இன்னைக்கு நீங்க இவங்க 3 பேரும் பேச 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 நாம படிக்காத சிஏஜி ரிப்போர்ட், படிக்காத வேற சில விஷயங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு வெளியே வந்துட்டே இருக்கு. சோ இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் ஒரு விஷயம். அதே சமயத்தில் இதை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு நடுநிலை தன்மை நிச்சயமாக நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க ஒரு ஆட்சியை வேணுமா வேணாமா, இதை நாம் தொடரணுமா தொடரக்கூடாதா, அல்லது இதனுடைய நல்லது கெட்டது என்ன, இதனுடைய செய்தது என்ன செய்யாதது என்ன, இது அத்தனையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு. அப்ப அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கம் இந்த அம்சங்களில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு, இந்த அம்சங்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கு, இந்த அம்சங்கள் எல்லாம் செய்ய தவறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை ஒரு தெளிவை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதமான விவாதங்கள் வெளியே வருவது
என்பது ஒரு ஆரோக்கியமான அம்சம், அதுல தவறு கிடையாது. அதே சமயத்தில் இது என்னன்னா இது எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு பெரிய முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆளுகின்ற கட்சி மேல சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா திமுக மேல உங்க மேல 2G இல்லையா, உங்க மேல மற்ற புகார் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதற்கான தாக்கம் போன தேர்தலே இருந்துச்சு, இந்த தேர்தலில் தொடருமா? உதாரணத்துக்கு ஜெயலலிதா மீது 91-96 இருந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் 96 தாக்கம் இருந்தது, அடுத்த தேர்தலில் இல்ல. திமுக மேல முந்தைய தேர்தலில் குற்றச்சாட்டுகள் இருந்தது, அது இந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் தொடருமா? தேர்தலுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அடுத்த தேர்தல் வரைக்கும் முந்தைய புகார்கள் முந்தைய குற்றச்சாட்டுகள் தாக்கம் இல்லைன்னு காட்டு. ரொம்ப விஷயம் ஒண்ணு, மக்களுடைய மெமரி ரொம்ப ஷார்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஷார்ட்டர்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது விஷயம், மக்களுடைய இன்னொரு பரந்த மனப்பான்மை தவறுகளை மன்னிக்க தயங்க மாட்டார்கள். மக்கள் தொடர்ச்சியாக தவறு செய்பவர்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது ரெண்டுமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு. அந்த குறைபாடு அரசியல்வாதிகளுக்கு தொடர்ச்சியாக பலனை அளித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அதுக்கு முன்னால ஒன்று சொல்லிடுறேன். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது, 5 ஆண்டு கால ஆட்சி. இப்போ தேர்தல், இந்த ஆட்சி நீடிக்கணுமா, மாற்றம் வேண்டுமா, இதுதான் பிரச்சனை. ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆட்சி நடந்து அந்த ஆட்சி மாற்றப்பட்டு விட்டது. அந்த ட்ராக் ரெக்கார்டும் சேர்ந்தே பார்க்கல. அந்த ஆட்சி மாற்ற அவங்களுடைய யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அவங்களுடைய தார்மீகமும் சேர்த்தே பார்க்கப்படும். அதுலதான் நான் சொன்னேன், கலைஞர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இப்போ மின்சாரத்தை பத்தி கொள்முதல் பத்தி நீங்க நிறைவா பேசுனீங்க. நான் கேட்கிறேன், 25 ஆண்டுகள் அதானி நிறுவனத்திற்கு 25 ஆண்டுகள் இந்த 7 ரூபாய் 1 பைசா வச்சு மத்திய பிரதேசத்தில் இதே நிறுவனத்துக்கு குறைந்த விலையில கொடுத்து இது மாதிரி ஒரு நாளைக்கு 7 கோடி 8 கோடி 12 கோடி நஷ்டம் ஏற்பட்டு நாகல்சாமி எதிர்த்து 5000 ஏக்கர் நில ஆர்ஜிதம் கையகப்படுத்தியிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு தனிப்பட்ட 25 ஆண்டுகளுக்கு டீலே தவிர அது இதே விலை கிடையாது, இதே விலை கிடையாது. அது வேற. 25 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் போட்டுறீங்களா, வருகிறப்ப இந்த ஒப்பந்தம் டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோட நீங்க ஏன் போடலன்னு ஒரு விமர்சனம் வருது. இதுல மிகப்பெரிய அதாவது இந்த இதுல அதானிக்கும் இந்த அதிமுகவுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டு கொள்ளை நடைபெற்றிருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது அது வெளிப்படையா அந்த டிரான்சாக்சனை பாக்குறப்பவே இதுல நத்தம் விஸ்வநாதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பேரம் நடத்தப்பட்டு மிகப்பெரிய ஆதாயம் அடையப்பட்டு ஆதாயங்கிறது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை நிரூபிக்க வேண்டாம், நான் சொல்றேன். நிரூபிக்கிறதுனா அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் இருக்கிற விஷயங்களை பார்க்கிறப்போ நீங்க மத்திய பிரதேசத்துல என்ன அதுல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அந்த 648 மெகாவாட் மத்திய பிரதேசத்துல பகிரங்க ஏலத்துல 5 ரூபாய் 5 பைசா, அதே இது இவங்க அதானி நிறுவனம் 6 ரூபாய் 4 பைசா அங்க கோட் பண்ணிருக்காங்க, இங்க 7 ரூபாய் 1 பைசா. இதெல்லாம் மக்கள் பார்க்கிறப்போ இதுல மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. மின்சார வாரியத்தை போற கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கடன் தமிழக அரசுக்கு, 4 லட்சம் கோடி கடன், திவாலா நிலைமையில் இருக்கிற ஒரு அரசு ஏன் இந்த நிலைமை? நீங்க அதே பெரிய கடன்கிறது மாற்றுக்கிறது இல்ல, கடன் பெருகி இருக்கிறது 5 வருஷங்கிறது மாற்றுக்கிறது இல்ல. ஆனா ஆர்பிஐயால் சொல்லப்பட்ட இவ்வளவு சதவீதம் இருக்கலாம், டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ இவ்வளவு இருக்கலாம், அந்த சொல்லப்பட்ட அளவுல தான் திமுக ஆட்சியிலும் இருந்தது, இந்த ஆட்சியிலும் இல்ல. அதை விட இந்த ஆட்சியில இந்த கடன் சுமை ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு பாக்குறப்போ நீங்க இந்த மதுபான அந்த கொள்முதல் இருக்கு பாருங்க. இந்த மெடாஸ்ல 2011-12 1404 கோடி கொள்முதல் செஞ்சிருக்காங்க, ஆர்டிஐல கிடைத்த தகவல். அடுத்து 2012-13 1729 கோடியாக உயர்ந்தது. 2013-14 மெடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிக்கு 2280 கோடிக்கு கொள்முதல் செஞ்சிருக்காங்க. படிப்படை இது ஒரு பக்கம் மிடாஸ் நிறுவனத்தின் மூலமாக ஆதாயம் அடைவது, இன்னொரு பக்கம் அரசுக்கு 29,000 கோடி வருமானம், அதன் மூலமாக இலவச திட்டங்கள். இப்படி இலவச திட்டங்களை கொடுத்து குறுகிய அரசியல் பார்வை காரணமாக தொலைநோக்கு சிந்தனை இல்லாத 1 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூட முதலீடு செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டிலே 5 ஆண்டு காலமாக நடைபெற்று. நான் கேட்கிறேன், மெகாவாட் கூடுதலா மின் உற்பத்தி திறன் அதெல்லாம் கடந்த திமுக ஆட்சி காலத்திலே முதலீடு செய்யப்பட்டு அதனுடைய பலன்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த உரிமையும் தார்மீக தகுதியும்
இன்னைக்கு மின்சார வெட்டு இல்லை என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் அதிமுக கிடையாது. திரு செல்வராஜ், இந்த புகார் உங்க மேல தொடர்ந்து எழக்கூடிய புகார். மின்சார வாரியத்துடைய கடன் பெருகி இருக்கிறது. கூடுதலா நீங்க சொன்ன அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகல. ஜெயலலிதா சொன்னது 23,000 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தியா ஏற்படுத்தும் இந்த 5 ஆண்டுகள் அப்படின்னு. பை யுவர் ஓன் அட்மிஷன் இட் இஸ் only 7,000 மெகாவாட். மின்சார ஆணையம் 31/3/2016 தயாரிக்கப்படுகிற அந்த தேதிக்குள் தயாரிக்கப்படுகிற சூரிய சக்தியுடைய மின்சாரத்துக்கு மட்டும்தான் ₹7.10. அதுக்கப்புறம் அந்த தேதிக்கு அப்புறமா மின்சாரம் தயாரிக்கின்ற போது ₹5.10 தான் அந்த மின்சாரம் வாங்குறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால தவறான பிரச்சாரத்தை, தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் 957 மெகாவாட் தான் அந்த ₹7 விலைக்கு. மீதி வரைக்கும் தான். அந்த தேதி முடிஞ்சிருச்சு. அந்த தேதியை தாண்டிட்டோம். நம்ம இப்போ ₹5.10 தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மின்சாரத்துறையை பொறுத்தவரை மின்சாரம் தயாரிப்பதுனா அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி, மேட்டூர், எண்ணூர் அனல் மின் நிலையங்கள்ல 5 ஆண்டு கால திமுகவுடைய மைனாரிட்டி அரசாங்கத்தில் எந்த ஒரு உதிரி பாகம் வாங்கவில்லை. மின்சாரம் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மின்சாரம் தயாரிக்க முடியாத நிலைமையில் அங்கு தயாரிக்கின்ற இயந்திரங்கள் எல்லாம் பழுதாய் இருந்த காரணத்தால் 3 ஆண்டுகள் மின்சார கொள்முதல் எவ்வளவாயிரம் கோடிக்கு வருடம் நடைபெறுகிறது திரு செல்வராஜ்? ஈச் இயர் தனியார் கிட்ட எவ்வளவாயிரம் கோடிக்கு மின்சாரம் கொள்முதலாகிறது? 30,000 கோடி அளவுக்கு. இஸ் இட் a good expenditure? மின்சாரம் 30,000 கோடிக்கு வாங்குறோம்னா மின்சாரம் தடையில்லாம கொடுக்கணும், மக்களை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் மின்சாரம். சரியான வழியா அந்த வாங்குகிற மின்சாரம் என்பது அது என்ன விலை எச்சு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லல. மின்சாரம் இவங்க வாங்காம இருந்தாங்களா? திமுக அரசாங்கத்தில் வாங்காம இருந்தாங்களா? மின்சாரம் எப்ப வாங்காம இருந்தா? அரசாங்கம் 30,000 கோடி அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செய்து பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி 30,000 கோடி வாங்கும் பொழுது அது கேள்விக்குள்ளாகுது. அது சரியான முறையான கேள்விக்குள்ளாகுது. மின்சார ஆணையம் தான் வாங்குது. அதை நல்லா கவனம் வச்சுங்க. மின்சார வாரியம் வாங்கவில்லை, மின்சார ஆணையம் வாங்குச்சு. இவங்க திமுக அரசுல வாங்கினா மட்டும் அது பற்றாக்குறைக்கு வாங்குறது, அண்ணா திமுக அரசாங்கத்தில் வாங்கினா மட்டும் தவறு பண்ணிடுவாங்களா? நான் இன்னொரு பதில் சொல்லி ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 4,950 காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் வெளியே வந்த போது சனியை உடைஞ்சு சொன்னாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறார்? அன்னைக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் மேல இந்த 2G வழக்குல அவருக்கு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணு ராஜாவே நீதிமன்றத்தில் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதாவது இந்த ஊழல் ஊறி போன 2 கட்சியும் தமிழகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வீரான திட்டத்தை எடுத்துங்க. வீரான திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் திமுக முன்பு ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் சிமெண்ட் குறைவான தரக்குறைவான பைப்புகளை போட்டு பல கோடி ஊழல் செஞ்சாங்க. ஆனா 2001 இருந்து 2006 வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியில் வீரான திட்டம் நிறைவேற்றப்பட்டு சென்னை வாழ் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய சாதனைகளை சொல்லிதான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இவர்களை போல தவறான கருத்துக்களை சொல்லி சில கட்சிகள் எனக்கு ஹரி நேரமே இல்ல. ஆக்சுவலா நேரமே கொடுக்கல. சரவணன் நான் கொஞ்சம் ஒரு 4 வரி மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப அதிகமா நீங்க பேசுறீங்க. 19/2/2010 வெளியிட வைத்தது மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம். ஹரி இதுல மின்சாரம் 2 திராவிட கட்சிகளுமே திமுக, அண்ணா திமுக இவை இரண்டுமே பழைய மின்சார நிலையங்களை புனரமைக்கவில்லை, புதுதாக கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இல்ல நான் முடிச்சிடுறேங்க. அதே போல நீரை பத்தி பேசினாரு, வீரானெல்லாம் பேசினாரு. இவங்க யாராவது இந்த ஒரு 20 வருடங்கள்ல புதிதாக அணை கட்டி இருக்கிறார்களா என்றால் கிடையாது. அதே போல நம்ம கோபண்ணா சார் இந்த டாஸ்மாக் பத்தி எல்லாம் பேசினாரு. டாஸ்கோவையும் முன்னாங்க. டாஸ்கோ இருந்திருந்தா ஒரு தவறான ஒரு கலப்படம் இல்லாத அல்லது தரம் குறைந்த சாராயம் வந்திருக்காது. டாஸ்கோ மட்டும் டாஸ்மாக கொண்டு வந்து அதனுடைய விற்பனை பிரதிநிதிகளா இவரை கோபண்ணா சார் வெறும் ரொம்ப சேஃபா இன்னைக்கு மிடாஸ் பத்தி மட்டும் பேசினாரு. திமுகவினர் வைக்கக்கூடிய மது ஆலைகளை பத்தி அவர் பேசல. கனிமொழி சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஆலைகளை மூடுவோம்னு. அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா?
ஆட்சியில் இல்லாத போது மது ஆலைகள் மூலமாக எங்களுக்கு வருமானம் வருகிறது, ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியின் மூலமாக வருமானம் வரும் திமுக சொல்லுதா? இப்படி தொடர்ந்து அதே மாதிரி நீங்க இந்த கிரானைட் ஸ்கேம், கிரானைட்ல எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு பேரும் திமுகவும் அண்ணா திமுகவும் மாற்றி எல்லாத்திலுமே இவங்க ஆட்சியில வரும் பொழுது அதிக லஞ்ச ஊழலில் ஈடுபடுறாங்க. அதற்கு மேலாக தமிழகத்தில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, லஞ்சம் இல்லாத அரசு அலுவலகம் கிடையாது. இதற்கு காரணம் திமுக மற்றும் அண்ணா திமுக அரசுகள் தான். இவை இரண்டுமே அகற்றப்பட வேண்டியவை தான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அதாவது நீங்க திருப்பி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம், இதற்கு என்ன சான்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. இதற்கு முக்கியமான சான்று என்ன அப்படின்னா, இப்பொழுது ஆங்காங்கே இந்த ரெய்ட்ல பிடிபடக்கூடிய இந்த பணம், அதாவது அம்பத்தூர்ல ஒரு அதிமுக ஒரு சாதாரண கட்சி தொண்டர்கிட்ட 5 கோடி ரூபாய் அன்புநாதன் அப்படின்றவர்கிட்ட 200 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க பேசும்போது நான் பேசல சார், கொஞ்சம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பண குவியல்கள் தான் ஆதாரம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்புநாதன் மீது இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதாவது அவர் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறார் என்றால், அதாவது ஆம்புலன்ஸ்ல அரசு சிம்பலை ஒட்டிருக்காருன்னா அது ஒரு போர்ஜரி. இது சாதாரண வழக்கு பதிவு செய்யல, கைது செய்ய வேண்டும். எத்தனை பேரை கைது செய்திருக்கிறீர்கள், ஏன் கைது செய்யவில்லை? அதாவது ஆட்சி செய்து கொண்டிருப்பது அதிமுக அரசு. இந்த தேர்தல் யார் இருக்க வேண்டும்? அதிமுக அரசு இருக்கக்கூடிய ரெஃபரண்டம் இது. இந்த அதிமுக அரசு இருக்க வேண்டுமா, இருக்க கூடாது என்பதற்குரிய தேர்தல். அப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சீர்தூக்கி ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லும். அதோடு மட்டுமல்லாமல் இது ஏதோ மின்சாரத்தில் மட்டுமே ஊழல் நடந்த மாதிரி இப்ப நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி டிஸ்கஷன் மின்சாரத்தை பத்தி போச்சு. ஆனால் இது ஏதோ மின்சாரத்தில் மட்டுமே ஊழல் கிடையாது. பாலில் ஊழல், பால் கொள்முதலில் ஊழல், முட்டை கொள்முதலில் ஊழல். அதோடு மட்டுமல்லாமல் ஜாஸ் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் 1000 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஜாஸ் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. சத்தியம் தியேட்டர் ஓனர்ஸ் மிரட்டி வாங்கியிருக்காங்க. நடக்கும். அதுதான் சொன்னேன் ஏற்கனவே. யாரோட கையில இருக்கு இந்த காவல்துறை? யாரு கையில இருக்கு? காவல்துறை அதுதான் யார் கையில இருக்கு? அதுதான் நடக்கும் நடக்கும் நடக்கும். 1996 இதுதான் நடந்தது. அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்ன பொழுதும் கோர்ட்டுக்கு யாரும் போல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அனைவரும் மீதும் வழக்கு பாய்ந்தது. சோ கண்டிப்பாக எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறதோ அவை அனைத்துமே திருத்தப்படும். அனைத்துமே இது சமயத்துல வழக்கு பதிவாகி நிரூபிக்கப்பட்ட திரு செல்வ கணபதி எந்த கட்சியில் இருக்கிறாரு? அந்த ஊழல் யாருடைய ஆட்சியில நடைபெற்றது? அந்த ஊழல் யாருடைய ஆட்சியில நடைபெற்றது? அதிமுக ஆட்சியில நடைபெற்ற செல்வ கணபதி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். திரு செல்வ கணபதி அந்த ஊழல் யாருடைய ஆட்சியில நடைபெற்றது? பொறுப்பாளராக இல்ல, அந்த ஊழல் யாருடைய ஆட்சியிலே நடைபெற்றது? அதிமுக. அதுதான் அவர் தண்டிக்கப்படுறார் அப்படிங்கும் போது அவர் கட்சியில் இன்னும் பொறுப்பு. அதாவது யாருடைய இதுல நடந்ததுன்றது இம்பார்ட்டன்ட், யாருடைய ஆட்சியில நடந்ததுன்றது. அதோட ஒரு சின்ன கருத்து, ஃபைனலா என்ன கருத்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்தியாலேயே தி மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. சோ இது ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இதே ஆட்சியை திரும்ப கொண்டு வருவார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இறுதியான கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்படும்னா, ஒரு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பேன், தமிழ்நாட்டை இந்தியாவிலே முதன்மை மாநிலம் சொன்னவரு 5 வருஷமா ஒரு நாள் கூட தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்கு தேவையா இப்படி ஒரு முதலமைச்சர்? தலைமைச் செயலகம் செல்வது கிடையாது, அப்படியே சென்றாலும் அரை மணி நேரத்துக்கு மேல் பணியாற்றுவதில்லை. அவருடைய தேர்தல் பிரச்சார அணுகுமுறையெல்லாம் பார்க்கிற போது ஜனநாயக உணர்வு கடுகளவு இருப்பவர்கள் கூட ஜெயலலிதாவை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்கிறது தான் இறுதியான கருத்து. இந்த ஊழல் இது எல்லாமே தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே மிக மிக தாமதமாக வைக்கப்படக்கூடியதாகவே எனக்கு திரும்ப தோன்றுகிறது. அதாவது எத்தனையுமே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது ஏற்பட்டால் இது அடுத்த 10 நாளைக்குள்ளும் 11 நாளைக்குள்ளும் நடக்க வேண்டிய அம்சமாக இது இதனால் வரைக்கும் இவர்கள் பேசப்பட்ட அல்லது இவர்கள் சொன்ன செய்திகள் எவ்வளவு தூரம் மக்களிடம் கொண்டு சேர்ந்தது அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியவில்லைங்கிறது தான் ஒரு அடிப்படை. திரு செல்வ
செல்வராஜ், உங்களுடைய இறுதியான கருத்து. பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கு. மேக் இட் வெரி வெரி ஷார்ட் சார். சுருக்கமா. இவர்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு கிடையாது. ஊழல் சும்மா மொத்தம் பொதுவா சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். அவர் செய்த சாதனைகளைத்தான் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த நாங்க யாரு 234 தொகுதியிலுமே ரெட்டலை சின்னத்தில் அம்மா நிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த திறனையும் இந்த சக்தியும் இந்த தைரியமும் எந்த கட்சி தலைவருக்கும் இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். இது பயம் என்ன பயம்? ஒரு ஈடுபட போகிறதா, எந்தெந்த குற்றச்சாட்டுகள் மையமான இடம் வகிக்க போகின்றன, இதெல்லாம் தெரிந்து கொள்ள இன்னும் நாட்கள் அதிகம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.